அனைவருக்கும் வணக்கம் தோஸ்தோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சிவா தி யூனிமேர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கான மட்டன் சூப் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியோ உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே போனீங்கனாலும் குழந்தைங்கள் நிரம்பி வழிகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூ சீசனாக அவங்களுக்கு சளி, காய்ச்சல், அப்புறம் இந்த வைரஸ் காய்ச்சல், ஃப்ளூ காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட இம்யூனிட்டியை கம்ப்ளீட்டாக இழந்துடுறாங்க. ஸோ இழந்த அந்த இம்யூனிட்டியை ரீகெயின் பண்ணுறதுக்கும் இரும்பி அவங்க நெஞ்சு பக்கத்தில் இருக்க எலும்புலாம் வீக்காக இருக்கும். அந்த அந்த போன்ஸை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த சூப் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சளி ஜுரத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் டேஸ்லேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. சின்ன குக்கரை எடுக்க வேண்டாம். ஏன்னா சூப்பில் நிறைய தண்ணி போடுறதால அது விசில் அடிக்கும்போது வெளியே வரும். ஸோ பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் 200 கிராம்ஸ் நெஞ்செலும்பு கறி, நான் இன்னைக்கு சிவாக்கு மட்டும் செய்கிறதால 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய கூட எடுத்துக்கலாம். அந்த அந்த நெஞ்செலும்பு கறி கூட கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி சேர்க்கும் போது எவ்வளோ கோல வெந்து அது கம்மியாகிடும். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளில் இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதால நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பட்டை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்துட்டு அப்புறமா லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. எவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த தண்ணி ஃபுல்லாகவே கம்மி ஆகிடும். சூப் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய குக்கரில் வச்சதால் தண்ணி வெளியே வரல. இது நீங்கள் சின்ன குக்கரில் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா சூப்பும் தண்ணி வெளியே வந்துட்டுருக்கும். இப்போ நல்லா விசில் கொடுத்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கம்மியாக இருக்கும். சூப் ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம இந்த சூப்பை தாளிக்க போகிறோம். எலும்பு நல்லா பஞ்சு போல் வெந்து வரணும்னா 4 to 5 விசில் வரைக்கும் லோ சிம்மில் விடலாம். நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். அடிகனமான இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இல்லை ரெண்டுத்தையும் கலந்து கூட நீங்கள் சூடாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா மிளகாய்த்தூள் தீஞ்சிரும். கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை அந்த ரெடியான குக்கரில் இருக்கிற சூப்பை இதில் கூட கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துருக்கிறதால மறுபடியும் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பவுலில் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால நீங்கள் என்ன பண்ணலான்னா, கையில் எடுத்து அந்த எலும்பு அந்த சதையை தனியாக பிரிச்சுட்டு அந்த சதையை மசிச்சு சூப்பில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேஸில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சூப்பு. இந்த மாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் சைனிங் ஃப்ரம் ஜிவா தி யூனிமேர். சொல்ல மறந்துட்டேன், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.